Hello, Don't believe Shiro. When it comes to the Garcias, I'm the good boy. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இது வந்து வேர்ல்டு ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸ்க்காகன்னு சொல்லலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எல்லாத்துக்குமே சவுண்டு கம்மிக்கிறேன். எல்லாத்துக்குமே தெரியும் February 14 என்ன டேங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். எல்லாத்துக்கும் February 14 லவர்ஸ் டே தாங்க நான் வர்றோம். ஆனால் ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸ்க்காகவே ஒரு சங்கட்டமான டேனா அது லவர்ஸ் டே தான். ஏன் ப்ரோ நீங்கள் சிங்கிளாக நாங்கள் சிங்கிளாக அதனால சொல்கிறீங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்களா? அதனாலலாம் இல்லை. February 14 என்ன டேனா அதுக்கு முன்னாடி இன்ட்ரோவை போட்டுட்டு வந்துடுவோமே. சரிங்களா? சரி வாங்க, let's get into the game play video. காசுல பாடி வச்சுன்னு மாடி மேல லைல மஜ்னு நைட் ஃபுல்லா கொசுவா ஆச்சுன்னு லூப் மோட்ல லைஃப் ஓடினு அப்பாடி இந்திராயப்பா மச்சான், it's a long way to go. அது தூக்கு மக்கா மிஷி பிரச்சனைய லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ற மைக்கேல் சி நம்ம பூமர் டாக்ஸி அண்ணா சார் ரொம்ப பிஸி அஸ்காபி பால் மெயின் டி-ஷர்ட் போட்டா கூட்ட அசி இப்ப ரொம்ப குஷி மக்கா மிஷி மகேஷ் டாவர் கிட்டோம் பொண்ணு சேடா பேட்ட ஜெசி நான் சொல்லிட்டு போனா ஃபீல் பண்ணாத லைஃப் ரசி லைஃப்ல கஷ்டம் வந்தா மாங்கா பட போல ருசி உலகா போட்டு ருசி மக்கா மிஷி. நம்ம இன்ட்ரோ எப்படி இருந்ததுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன பண்ணுங்க, கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து இதான் கொடுத்துருக்காங்க. February 14 என்ன டேனா லவர்ஸ் டே தான் சொல்லுவீங்க எல்லாருமே. முக்கால்வாசி பேர் லவர்ஸ் டே தான் சொல்லுவீங்க. ஆனால் February 14 ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸ்க்காகவே கொஞ்சம் சங்கட்டமான வீடியோன்னு சொல்லியிருப்பேன்ல, அது என்ன டேனா நம்ம ஓல்டு ஃப்ரீ ஃபயர் பேன் ஆன டே தான் February 14. என்ன ப்ரோ சொல்கிற? February 14 ஃப்ரீ ஃபயர் பேன் ஆன டேவா? என்ன ப்ரோ சொல்கிற? அப்படி கேட்டிக்கிட்டா நம்ம கரிராக்காரவே அவனுக்குன்னே ஆப்பு வச்சுக்கிட்ட ஒரு டேனா அது இந்த டேனே சொல்லலாம். எப்படி ப்ரோ கரீனாக்காரனே ஆப் வச்சுட்டான் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கரீனாக்காரன் என்ன பண்ணியிருப்பான்னா பப்ஜியை பேன் பண்ணிருந்து, அதாவது இந்த அப்டேட் அந்த அப்டேட் எல்லா அப்டேட்டும் குழந்தை விட்டு, அதாவது ஸ்கின்னு இருந்தால் மட்டும்தான் விளாட முடியும் அப்படிங்கிற மாதிரியே கேமை பண்ணியிருப்பான் நம்ம பையன் கரீனாக்காரன். அதனால் என்ன ஆச்சுன்னா கரீனாவே, ஆனால் கரீனாவுக்கு தெரியாது நம்மளை பேன் பண்ண போகிறாங்கன்னு. திடீர்னு அவனு நிறையா இது விட்டோன்னே லாபி கன் ஸ்கின் எல்லாம் அடுத்த செகண்ட் கரீனா வந்து ஃப்ரீ ஃபயர் வந்து பேன் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா February 14 வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு விவோ ஃபோன் தான் வச்சுருந்தேன். கொஞ்சம் இந்த ஃபோனோட கொஞ்சம் குட்டியாக இருக்கும். அந்த ஃபோனை உங்களுக்கு காமிக்கிறேன், வீடியோவில் கடைசியில் காமிக்கிறேன். அந்த ஃபோனை வச்சு தான் நான் மாஸ்டர் எல்லாமே அடித்தது. மிஸ்டர் லாலிபாப் ஐடி அதுதான் போனது. என்னோடய பழைய லவ்லி ஸ்குவாடுக்கு தெரியும், அதனால இந்த லவ்லி பேரையே வச்சது. சரி, அப்படி நான் போயிட்டுருக்கும்போது 1 GB தான். ஏன்னா அப்போ ரீசார்ஜ் பண்ணுறதே கஷ்டங்க. இதில் எங்கே 2 GBலாம் போடுறது? அன்றைக்கி வந்து காலைல வந்து நைட்டெலாம் நான் ஃபுல்லாக ஜாலியாக விளாண்டுட்டு கில்டு வரல. அப்போ கில்டெல்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்போ கில்டில் இருந்தேன்னு எனக்கு தெரில. அப்போ நான் டைமண்டே தொடமாட்டேன்னா பார்த்துக்கோங்களேன். ஃப்ரீ ஃபயர் பேன் ஆனோன்னே என் பிளாட்டினமே தொடமாட்டேங்க. அப்படி விளாண்டுருந்தேன். இப்போ தான் மாஸ்டரு ஹீரோய்க்கு அப்படிலாம் வருது. அப்படி 2 GB இருக்கும்போது காலைல எழுந்துச்சி போகும்போது நான் கொஞ்ச நேரம் யூடியூப் பார்த்துட்டு இருந்தேன். யூடியூப்பில் வந்து என்ன ஆச்சுன்னா, என்னோடய இது இருக்குங்க, அது பேர் என்ன, என்னோடய ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா வந்து பார்த்திங்கன்னா 1 GB வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சுன்னு காமிச்சிருச்சு. எனக்கு பார்த்திங்கன்னா பெரிய சங்கட்டம் ஆயிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் எங்கள் அக்கா ஃபோன் ஹாஸ்பிட்டலில் வந்து கனெக்ட் பண்ணேன். இல்லை எங்கள் அக்கா ஃபோனில் எங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் ஃபோனில் வந்து கனெக்ட் பண்ணேன். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அப்படியே சரி ஃப்ரீ ஃபயர் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் விளாட்லான்னு சொல்லி யூடியூப்க்கு போனேன். ஃப்ரீ ஃபயர் வந்து பேன் ஆயிடுச்சு. அது வந்து எப்போ சொன்னாங்கன்னா அதாவது ஜனவரி 31 மாதத்துலேயே சொல்லிட்டாங்க February பேன் ஆக போகுது. எல்லாருமே February இருந்தால், அதாவது ஃப்ரீ ஃபயர் வச்சுருந்தீங்கன்னா உங்களை வந்து போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிடும் அப்படி இப்படி பயன்படுத்துனாங்க.
சரி சும்மா தான் சொல்கிறாங்கன்னு சொல்லி ஃப்ரீ ஃபயருக்குள்ளே போனேன். ஏன்டா இது அப்படி போகலாம் அப்படின்னு பார்த்தா ஃப்ரீ ஃபயர் பேனடு அப்படின்னு காமிச்சிது. சரி வழி இல்லை, நம்மளால் ஃப்ரீ ஃபயர் விளையாட முடியாது அப்படின்னு பார்த்தோன்னா அப்போ தான் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸுங்கிற ஒன்று இருக்குதுன்னு சொல்லி எல்லாருமே அதில் போக ஆரம்பித்தாங்க. அதுலேருந்து நேச்சுரா மேப்பு, இந்த மேப்பு, கலகரி மேப்பு எல்லா மேப்பையுமே விட்டு பண்ணி வச்சு அலப்படுறாங்க இந்த மேட்ச்சு. சரி வாங்க மேட்ச்சில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம். பையன்தான் நம்ம பையன்தான். எப்பையாடே பொடியா நீ தான்டாடி. ஐயோ வந்துடுவாங்க, மூச்சு நம்ம சீக்கிரம். அவட பொடியாடே நின்றா. சரி நான் விளாண்டே பேசுகிறேன் உங்ககிட்ட. இப்படி வந்து நிறைய கேம்ஸ் இருக்குது. அந்த கிராஃப்ட்லேண்ட்லாம் உங்களுக்கு கோடெலாம் வேணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ப்ரோ கோடு ப்ரோ அப்படின்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய இன்ஸ்டாவில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டா எத்தனை பேர்த்துக்கு தெரியும்னு தெரியலை. கடைசியாக செத்து போயிட்டு அவங்க கிட்ட பேசிக்கிட்டேன். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. February 14 இந்த கேம் அப்படி சொல்கிறதுக்காக தான் வந்து இந்த வீடியோ வந்து நான் வந்தேன். நான் மாதம் தான் கேம் பிளே கொடுத்தாச்சு. இந்த கேம் பிளே எப்படி இருக்குதுன்னா கக்காசி ஸ்குவாட் எல்லாத்துக்குமே பாய் பாய் டேக் கேர்னு சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் ஒரு மேட்ச் காமிக்கலாம்னு சொல்லி விரும்பினேன். என்ன மேட்ச்னால் இப்போ நீங்கள் போனீங்கன்னா கிளைம் அப் ஒன்றுன்னு ஒரு மேட்ச் இருக்கும். அந்த மேட்ச் ஒன்றும் இல்லைங்க, நானே உள்ளே போய் காமிக்கிறேன். நாங்கள் உள்ளே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். சரி எவ்வளோதான் நம்ம ஃப்ரீ ஃபயர் பேனான டேவாக இருந்தாலும் சொல்கிறது நான் உங்களுக்கு எப்படின்னா சொல்லிடுறேன். ஹாப்பி லவர்ஸ் டே ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் பிப்ரவரி அதாவது ஸ்லாப் டே அப்போ அதாவது ஒரு நாளைக்கு அப்புறம் தான் நான் போட போகிறேன். இந்த கேம் என்ன கேம்னா ஒன்லி அப்பு தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லித்தரேன். இதில் பயன்படுத்தி பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த செக் பாயிண்ட் ஒரு பிடி பிடிச்சிக்கோங்க. எல்லோரும் அந்த காரில் போவாங்க. அந்த காரில் போக இப்படி வந்து இந்த ஆம்னி மேலே ஏறிக்கோங்க. நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இது மாதிரி நிற்க முடியுதா இல்லைன்னு பார்த்தேன். நிற்க முடியுது, ஆனால் கடைசியில் மாட்டிக்கிட்டேன். மோயன் அப்படிங்கிற இருக்குது. எனக்கு வந்து ஒரு டவுட், இதுக்கு முன்னாடி போக முடியுதா இல்லையான்னு. இதுக்கப்புறம் போக முடியல நினச்சேன்டாடே. நீங்கள் எப்படியோ இப்படி வச்சுருக்கீங்கண்ணே. இதோ இங்கேருந்து அங்கே போய் கடைசியில் அந்த இடத்துல போங்க, அந்த இடம். சரி வாங்க, நான் எத்தனை நிமிஷத்தில் நான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக முடிச்சக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரே ஒரு ட்ரை தான் பண்ணியிருக்கேன், அதனால் என்னால் முடியாது. நான் பார்த்தீங்கன்னா ஒரு செக் பாயிண்ட்டை பிடிச்சக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், செக் பாயிண்ட்டை பிடிச்சிட்டேன். இப்போ தான் கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னா அதுக்குள்ளே செக் பாயிண்ட்டை பிடிச்சிட்டேன் பாருங்கள். இப்போ நம்ம கீழே விழுந்தாலும் இப்படி வருது. அவங்க அடுத்த செக் பாயிண்ட்டை பிடிச்சிட்டு கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலான்னு கண்டினியூ பண்ணலான்னு பார்த்தா நீங்கள் வந்துட்டு ஒரு சில அறிவாளிகளை அப்படி போயிட்டு இப்படி சுற்றி வருவீங்க. ஆனால் இப்படியே வந்துடணும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிக் இருக்குங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போவீங்கன்னு நான் போய் காமிக்கிறேன். இப்படி போவீங்க கடைசியில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர்த்துக்கு முட்டிடும். எனக்கு வந்துன்னா கரெக்டாக வந்துடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிக்கில் இந்த ஓரத்துலேயே குதிங்க. இந்த ஓரத்தில் குதிச்சிங்கன்னா கரெக்டாக போயிடுவீங்க. இப்போ பாருங்கள், நான் இன்சைட் தான் குதிச்சேன், நேராக தான் குதிச்சேன், அதனால் என்னால் போக முடியல. இதுலேயே பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் முக்கில் குதிச்சுட்டு போகிறேன் பாருங்கள், நான் ஏறிட்டேன். இதுதான் ட்ரிக்கு. சரி நான் அடுத்த செக் பாயிண்ட்டில் போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த செக் பாயிண்ட்டை ரிலீஸ் பண்ணியாச்சு. அங்கேருந்து இப்படி வந்தாச்சு. சரி வாங்க இப்போ இதில் குதிக்கலாம். இதுவும் அதே மாதிரி தான் முக்கில் குதிச்சு இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துடலாம். நீங்கள் என்ன பண்ணுறது விளாடும்போது இப்படியே உள்ளே இதே மாதிரி தான் உள்ளே போயிட்டு போனதாட்டி என் ஃப்ரெண்டு கூட விளையாண்டுருக்கும்போது அடே நீ வாடான்னு சொல்லி அவனை பிடிச்சி வெளியே பேத்தி தான் பாருங்க. இது மாதிரி தான் போனதாட்டி உள்ளே போயிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அதுக்கே ஒரு ட்ரிக் இருக்குது. எனக்கு கீழே வந்தீங்கன்னா ரொம்ப தூரந்து வரணும். அதுக்கு வந்து எனக்கு இப்படி குச்சி வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டயர் மேலே ஏறி எதுக்கு கூட நீ கிளாஸ் விளாட மாதிரிலாம் காமிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்கன்னா சில பேர்லாம் கமெண்ட்டில் பண்ணுவீங்க. அதாவது என்னோட பழைய இதில் கமெண்ட் பண்ணிங்க, ப்ரோ எஃப்எஃப்க்கு பிரதீப் அண்ணா லைவில் போய் அந்த அண்ணாவை போய் ப்ரோ நீங்கள் வந்து என் கூட மேட்ச் ப்ளே பண்ணுவீங்களா இல்லையாங்கிறத போடுங்க. அதாவது அவங்க ரூம் மேட்ச் தான் போடுவாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அசிங்கமாக திட்டாமல், அதாவது அசிங்கமானா எப்படி சொல்கிறதுனா, அதாவது டே பாட்டு பையலே நீ முடிஞ்சால் வந்து காமிடா அப்படின்னு வாடா 1v1 போட்டுக்கலாம் அப்படின்னு இருந்துச்சுன்னா சொல்ல சொன்னீங்க. இதெல்லாம் எனக்கு பக்குன்னு இருந்துச்சு. வேறு வழி இல்லை, என் சப்ஸ்கிரைபர்ஸ் சொன்னக்காக பார்த்தீங்கன்னா நான் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா பண்ண போகிறேன். என்னைக்கு பண்ண போகிறேன்னா இன்றைக்கி இதெல்லாம் ஸ்லாப் டே, அதனால் 2 டேயும் சேர்த்து சொல்லிடுறேன். ஹாப்பி ஸ்லாப் டே. ஆனால் என்னடா இன்றைக்கி ஸ்லாப் டேங்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா அட்வான்ஸ் ஹாப்பி ஸ்லாப் டே தெரியாமல் மாற்றி சொல்லிட்டேன். உண்மை சொல்லணும்னா லவ்வர்ஸ் டே அன்றைக்கி எனக்கு நான் நியூஸ் இருந்ததுன்னா நான் எடுத்துமா நினச்சிட்டு இருந்தேன். ஸ்லாப் டே அப்போ தான் இது இருக்குது, ஸ்லாப் டே அப்போ தான் ஃப்ரீ ஃபயர் பேன் பண்ணாங்க. ஏன்னா நான் அப்போ தான் மேட்ச்குள்ளே உள்ளே வந்தேன். February 14 நான் உள்ளே வரல.
அப்போ தான் எனக்கு டேட்டா முடிஞ்சிச்சு இல்லைங்க, அதனால் உள்ளே வரல. February 15 தான் நினச்சேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உட்காந்து யோசிச்சு பார்க்கும்போது என் பக்கத்து வீட்டுக்காரனா இதெல்லாம் விளாண்டுருந்தாங்க. அந்தனா டே தம்பி ஃப்ரீ ஃபயர் பேன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவேன். நான் பக்குன்னு ஆயிடுச்சு. என்னடா டே, அதாவது அது லாக்டவுன்லேயே பொழுதுபோக்கு அதாங்க, அதே எப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா கொஞ்சம் சங்கட்டமாயிடுச்சு. உங்ககிட்ட பேசிக்கிட்டே பாதி தூரம் அவுட் ஆகிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்து செக் பாயிண்ட் ரீச் பண்ணியாச்சு. ரீச்சுக்கு நம்மளுக்கு ரிலீஸ்லேயே வருது. கொஞ்சம் அதை மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அவ்வளோதாங்க. அடுத்து செக் பாயிண்ட் ரிலீஸ் பண்ணியாச்சு. நீங்கள் ஒரு 2-3 நான் ஃபஸ்ட் ட்ரை தான் வந்துட்டேன். இது குச்சி ஒன்ட்டா படிக்கிறவங்க நம்ம பார்த்தீங்கன்னா கோல்டு ட்ரீ, அங்கே ஒரு கோல்டு ட்ரீ, இங்கே ஒரு கோல்டு ட்ரீ. இந்த ட்ரீ மேலே ஏற முடியுதா இல்லையான்னு பார்க்கலான்னு பார்த்தோம். ஏற முடியுதுங்க. அவங்க அப்படியே குச்சிடலாம். அதில் போக முடியுமா நம்ம பார்க்கலாமா? அங்கே குதிக்கலாம். போக முடியல. எங்கடா கொண்டு வந்து விட்ருக்கீங்க டே? ஆனால் இப்படிலாம் பண்ணக்கூடாது. இதில் வந்து இந்த கேப்பில் தான் எனக்கு உழுவோன்னு இல்லையான்னு பயமாக இருக்கும். சரி வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கடலாக இருக்க அப்புறம் தான் சிட்டி ஜீம் டபாக்கு டம் நான் சிட்டிக்கு வந்துட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கேன், அதனால் என் ஊர் தெரிஞ்சிச்சு. அப்போல்லாம் சொல்ல மாட்டேன். யார் சென்னையில் போய்லாம் மொட்டை வெயிலு குழுது அப்படின்லாம் அனுபவிக்கிறது. சரி வாங்க நம்ம தம்பியை கூப்பிட்டு போயிடலாம். தம்பி ஒரே நான் பட்டா தம்பி வந்து பற்றி நான் அசிங்கப்படுத்திட்டேன். என்ன சொன்னானா, தம்பி நீ போடா, நான்லாம் வர மாட்டேன்டா, என்னை வந்து கீழே வச்சு அப்படி சொல்லி தம்பி வந்து என்னோட தம்பியை காணாமல் பார்த்தோம். மாயமில்லி மந்திரமில்லி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி வந்து வந்துட்டான். நீ தம்பி எப்பட்றோ அப்படின்னு கேட்டான். பின்னாடி பார்த்தா என் பக்கத்தில் நின்றுடி எப்பட்றோ அப்படின்னு கேட்டா, மாயமில்லை மந்திரமில்லை அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லி விட்டான். ஒரே அசிங்கமாக போச்சு குமார் அப்படின்னு இருந்தேன். மறுபடியும் உனக்கு காணும், இங்கெல்லாம் போயிட்டு நான் நினச்ச மாதிரி வந்துட்டான். சரிங்க, இது ஏன் இப்படி மறைஞ்சுறாங்கன்னு யாருக்கும் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தான் தெரியாமல் நடிக்கிறது கொஞ்சம் அவ்வளோதான். என்னங்க கீழே விழுந்துட்டே இருக்கோம். இதெல்லாம் சப்பாங்க எனக்கு போன தாட்டி. இதெல்லாம் அழகான ட்ரையில் போயிட்டேன். இங்கே பாருங்க, நான் இப்படி தான் போனேன். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா ஓடுற பட்டன் எப்பயுமே கொடுக்காதீங்க. போயிடு இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி கல்லுக்கெல்லாம் இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் அந்த பட்டன் பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம். கிட்டத்தட்ட நம்ம ரீச் பண்ண மாதிரிங்க. இந்த நண்டை மட்டும் தாண்டி நான் அங்கே இருக்கு பாருங்கள், அதை தாண்டி அந்த இது மேலே குச்சோம்னா நம்ம வின்னர். இந்த நண்டெல்லாம் சப்பா மேட்ரு. இந்த நண்டும் அப்புறம் இது நண்டு இல்லைங்க, தேளு சாடி தேலையும் இந்த நண்டையும் தாண்டிட்டோம்னா போதும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஃபஸ்ட் ட்ரையில் பண்ணிட்டேன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மட்டும் இது இருட்டாயிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ட்ரை பண்ணி இருட்டி ஆக போகுது. பாருங்கள், இருட்டி ஆயிடுச்சு. அதனால் இருட்டாகிறதுனால நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அப்படின்னா நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஏன்னா அந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த வளைய மாதிரி உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியுதுன்னு தெரியல. இந்த கீழே ஒரு வளைய மாதிரி தெரியுது. அந்த வளையம் இருக்குது பாருங்கள், அந்த வளையத்துக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு சிட்டி தெரியும். சிட்டி தெரிஞ்சு எத்தனை பேருக்கு கவனிச்சிங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் இதில் வந்தீங்கன்னா இருட்டாயிரும். அவ்வளோதான். உங்களுக்காக ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். லைக் அண்ட் ஷேர் மட்டும் பண்ணிடுங்களேன். காசாக பணமா? காசு வேஸ்ட் ஆகுதா? இல்லைங்களே, பண்ணிடுங்களேன் ப்ளீஸ். இதில் வாங்க நம்ம ரிவர்ஸில் போகலாம். நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், இது பகலில் ஆக்கவே முடியலங்க. ஓகே, இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த ரெண்டோட இது வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டே இருக்கும். நான் கிளைம் அப்பு மட்டும், அதாவது இது பேர் ஒன்லி அப்பு, அதை மட்டும் நான் அனுப்பிச்சி விட்றேன். அதில் போக மாதிரி இந்த அப்படி இருக்கும். சரி கைஸ், வாங்க நம்ம எத்தனை நிமிஷத்தில் போயிருக்கோம் அப்படின்னா காமிக்கல. நம்ம வந்து பார்த்திங்கன்னா எத்தனை நிமிஷத்தில் வந்துட்டு போயிருக்கோம், 6 நிமிஷம், அதாவது 6 நிமிஷம் 51 செகண்டில் வந்துருக்கோம். நம்ம டீம்மேட் அதாவது ராயல் பாய் வந்து பார்த்திங்கன்னா ராயல் பாய்னு போட்டு 40, அதாவது அவர் வந்துன்னா 1.5 மணி நேரத்துக்கு 1 நிமிஷத்துக்கு, அதாவது 59 செகண்டில் 1.5 மணி நேரத்தில் 1 செகண்டில் வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் கிராஷ் பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் போய்ட்டுன்னா கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சரி காக்காச்சி ஃபேமிலி, என்ன பாய் சொல்லிடலாமாடா தம்பி? டேய் சொல்லிடலாமா? சொல்லிடலாம், பாய் சொல்லிடு. சரி வந்து பார்த்தீங்கன்னா பாய் காக்காச்சி ஃபேமிலி. இதே மாதிரி நல்ல வீடியோ நாளைக்கு நான் கிக்டேல வந்து நான் நிறையா புது வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். உங்களிடம் பெறுவது நான் உங்கள் பூபதி ராஜா.